சார், இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசி ஆண்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கிறது? அவஸ்தானத்துல குரு இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கே குரு வர்றார். இந்த மாதிரி 3 பொசிஷன்ல இருக்கும் பொழுது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஞானத்தை தரக்கூடியவன் இருக்கிறதுனால பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றதுக்காக காசி, ராமேஸ்வரம், கயான்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றது குரு ஆக்கும் போது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது எங்க அப்படின்னா சிம்மராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்? வீட்டுல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொந்த வீடு அமையும். எப்படி இருந்தாலும் நமக்கு வேற. சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்க, சூரிய காயத்ரி சொல்லுங்க, சூரிய மூல மந்திரம் சொல்லுங்க, சூரிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில முடிஞ்சா. எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும் சார்? 60% இவங்களுக்கு சாதகமா. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2026 குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்ல இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த பராபவம் வருடம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை, பொது பலன்களா ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருஷம் முதல்ல கடைசியில் வரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு வந்து பொதுவாகவே ஒரு வீட்டில் 12 மாதம் ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 ராசிகளில் இருக்க போகிறார். மிதுனத்தில், கடகத்தில், அதே மாதிரி சிம்மத்தில் இவர் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் குருவுக்கு வந்து ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் வந்து உச்சம் பெறக்கூடிய குரு, இது பெரிய விஷயம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவினால் இந்த பிரபஞ்சமே அற்புதமாக விளங்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ IOL, IVF இல்லைனா ட்ரீட்மெண்ட்டு இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மாதிரி அற்புதமான வருஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் அடையக்கூடிய குரு பகவான், 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது பகவான், அவரும் கடகத்திலே வந்து இருக்க போறார். குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போய் காசியில், ராமேஸ்வரத்தில், கயாவில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை விட அற்புத காலம் வேறு எதுவுமே கிடையாது. பணம் வரும், பட்டம் வரும். குரு வந்தாலே கல்யாணம் நடக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, 2வது ப்ரமோஷன் வருமா, படிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. சுப செலவுகள், சுப செய்திகள் வருமா அப்படின்னா எல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார். இந்த தமிழ் வருடம் பராப வருடம் குரு ராஜாவா வந்து குரு உச்சம் பெறுறதுனால எல்லோருக்குமே சுபிட்சத்தையும் பெண்களுக்கு உச்சமான பலத்தையும் கொடுப்பார். ஆனால் இங்கே வந்து வக்கரம் பெற்ற குரு 3 ராசிகளில் இருக்கக்கூடிய குருங்கிறதுனால 3 விதமான ராசிகளுக்கு 3 விதமான பலன்களையும் 3 விதமான பார்வைகள். அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 விதமான பார்வைகள். இதையெல்லாம் கிடைக்கும்போது 12 ராசிகளுக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 2வது பிரபஞ்ச ஜாதகத்திலேயே சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி வேற இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியிலே சேர்ந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஆண்டு இருக்குது. பொதுவாகவே ரொம்ப நாளாக திருமண வாழ்க்கை தட்டுபவர்கள், அதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு தேர்தல் காலம், ஆகவே இந்த மாதிரிலாம் ஒரு வைப்ரேட்டிங் ஒரு பீரியடாகி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது
2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏற்பட போகுது. இந்த நாள் மங்களவாரம். செவ்வாய் இங்கே இந்த வருஷம் அவர் வர்றது சேனாதிபதியாக வர்றார். குரு தான் ராஜாவாக வர்றார். ஆகவே இது எல்லாமே தெரிஞ்சு அமைதா தெரியாது அமையலான்னு தெரியல. இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார், இந்த குரு பயிற்சி சிம்ம ராசி ஆண்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க இருக்கு சார்? ஆண்களுக்கு பராபவ வருஷம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, 11ஆம் இடத்துல குரு, லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கே குரு வர்றார். இந்த மாதிரி 3 பொசிஷனில் இருக்கும்பொழுது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு லாபத்தை தருவார். 12ஆம் இருக்கக்கூடிய குரு விரயத்தை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு ஸ்கோர் நிறைய இருந்தால் தானே பேங்க்கில் கடன் கொடுப்பாங்க இல்லைங்களா? இல்லைனா எப்படி? எனக்கு அவரை தெரியும் சார், பேங்க் மேனேஜர் தெரியும், அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு யாரை தெரிஞ்சாலும் சரி, சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா லோன் வாங்கிட்டு போயிட்டே இருங்க சார். அப்போது சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் தான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இருக்கும்போது சுப செலவு, பசங்களுக்கு படிக்கிறதுக்கு பணம் கட்டுறது, இல்லைன்னா அக்கா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லைன்னா அம்மாவுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பணம் கொடுக்கறது, இல்லை நீங்களே வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஞானத்தை தரக்கூடியவன் இருக்கிறதுனால பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக காசி, ராமேஸ்வரம், கயான்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றது அப்படின்னு ஆண்களுக்கு காரியம் சித்திக்கும். ஆனால் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. குரு பார்க்கும்போது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது எங்கே அப்படின்னா சிம்மத்துக்கு வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ சிம்ம ராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சார்? அந்த ஆண்களுடைய பலனில் அது அப்படியே உடல் ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, அதே நேரத்தில் கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு வேற்றுமொழி இனத்தவர்களை நம்பாமல் நம்ம வேலை என்னவோ அதை பார்த்து நான் அடுத்தவனுக்கு கடன் கொடுக்கட்டுமா, அடுத்தவன் பிரச்சனைக்கு நான் போய் பதில் சொல்லட்டுமா, இல்லை அவங்களுக்கு நான் நியாயத்தை சொல்லட்டுமா அப்படிங்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை என்னவோ அதை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அதனால் வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொந்த வீடு அமையும். எப்படி இருந்தாலும் நமக்கு விரயம்னு தெரியுது. சுப விரயமாக மாற்றிங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வயிற்றில் அசிடிட்டியை எடுத்துக்கிட்டு கோபப்பட்டு அல்சரை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாமல் எதுக்கு? அதை விட ஒரு வீடு வாங்குங்க, ஒரு நிலம் வாங்குங்க, ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்குங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கட்டுமே. அப்போ விரயம் சுப விரயமாக மாற்றிங்க. சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? முதல்ல கோபப்படக்கூடாது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். முதல்ல பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க, அண்ணன் தம்பிங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, நல்லா படிங்க, மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போட்டு பாருங்கள், மேக்ஸை போட்டு பாருங்கள். அப்போ எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் தப்பு பண்ணாதீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள், சூரிய காயத்ரி சொல்லுங்கள், சூரிய மூல மந்திரம் சொல்லுங்கள், சூரிய வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமையில முடிஞ்சால் மௌன விரதம் இருங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மௌன விரதம் இருந்தாலே பாதி பிரச்சனை தீந்துடும். ஏன்னா நம்ம ஏதாவது சொல்ல போனால் தான் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை வரும். பேசாமல் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஆகவே மௌன விரதம் இருக்கிறதுங்கிறது ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடு. அதே நேரத்தில் வருமானத்திற்கு வித்திடுவது ஞானத்தினுடைய வெளிப்பாடு. எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும் சார்? 60% இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சு நிதானமாக இருந்தால் 60% சந்தோஷமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.